ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அதற்கு இயேசு பவுல் அடியாரை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளக்கும். என் கிருபை உனக்கு போதும். தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அந்த கிருபையினாலே அந்த மனிதன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவனாய் மாற்றப்படுவான், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற வீரனாய் காணப்படுவான். நீங்கள் வேதத்தில் எத்தனையோ மனிதர்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே மரியாதை குறித்து சொல்லும் பொழுது கிருபை, தேவனுடைய கிருபை அந்த பெண்மணிக்கு கிடைத்தது. அதுதான் கிருபை. ஒரு கிருபை வரும் பொழுது அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் தோல்வி இல்லை, வெற்றியை காண முடியும் நம்முடைய வாழ்வில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபை நம்மை சூழ்ந்து நிற்க வேண்டும். இந்த கிருபை எங்கே கிடைக்கும்? எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? யார் அதை வைத்திருக்கிறார்? எங்கே கிடைக்கும்? எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? யார் அதை வைத்திருக்கிறார்? இந்த தேவ கிருபை யார்கிட்ட தெரியுமா இருக்கு? தேவனிடத்துல. தேவ கிருபை தேவனிடத்துல இருக்கு. இந்த தேவ கிருபை தேவனுடைய நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவ கிருபையை தேவன் நமக்கு கட்டளையிட ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவ கிருபை நாம் அவரை தேடும் பொழுது, அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றா, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனை தேடும் பொழுது அந்த கிருபை நமக்கு புதிய கிருபையாய் நமக்கு தருகிறார். ஒத்தாசையை தருகிறார், பலனை தருகிறார், வல்லமையை தருகிறார். ஜெயிப்பதற்கான வழிவாசல் நமக்குள்ளே உண்டாகும். கிருபையினால்தான் நிறைய விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் நினைக்கிறோம், என் தாளந்து, என் திறமை, என் படிப்பு, என் அறிவு, என் ஞானம், என் பணம், நான் வசிக்கிற பதவி. சில இடத்துல பேசும் பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இருக்கிற என் பதவிக்கு, நான் வாங்குற என் சம்பளத்திற்கு, நான் இருக்கிற என் உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவர்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ கிருபை எந்த மனிதனுக்குள் இறங்கி வருகிறதோ, எந்த மனிதன் அந்த கிருபையை சார்ந்திருக்கிறானோ, கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறானோ, கிருபையை வைத்திருக்கிறானோ, காத்து கொண்டிருக்கிறானோ, அந்த மனிதனை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைக்கிறார். ஒரு கிருபை பெற்ற மனிதன் தேவன் அவனை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாயிருக்கும். நாம் மனிதர்களை ஆசீர்வாதங்கள் இருந்தா, நன்மை இருந்தா, மேன்மை இருந்தா நாம் ஒரு பார்வை பார்க்கிறோம் இல்லையா? ஆனா கிருபை உள்ள ஆட்களை தான் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருக்கிறேன். மோசேனிடத்துல சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க நான் சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாய் இருக்கிறேன். தேவாதி தேவன் நம்மேல் கிருபையாக இருந்ததினால்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி தகுதி உள்ளவர்களாய் மாற்றி அந்த கிருபை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த கிருபை வைக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் அதை காத்து கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும்.
சிலர் கிருபையை போக்கடிக்கிறார்கள். மேட்டிமை பேசி, பெருமை பேசி, என் அந்தஸ்து என்ன, என் உயர்வு என்ன, என் ஸ்தானம் என்ன, என் பெரிய நிலைமை என்ன, என்னுடைய அது என்ன, என்னுடைய இது என்ன, இதெல்லாம் பேசுகிற ஆட்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப சமீபத்துல நாம் அதை பெரிதாக நம்ம மேன்மை பாராட்டவில்லை. ஆனால் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற ஒரு பட்டணத்தில் ஏற்பட்ட அந்த காட்டு தீ விபத்தில் பெரிய கோடீஸ்வரர்கள், இந்த ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த பெரிய கோடீஸ்வரர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவர் சொல்ற, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு குடி அதாவது ஒரு வீட்டை கட்டி கொடுக்க ஒரு திட்டம் போடுகிறது என்று சொன்னார். ஆனால் அந்த பெரிய மனிதர்கள் கோடிக்கணக்கான பணங்களை டாலர்களில் புடங்கினவர்கள், பெரிய கோட்டை, பெரிய வீடு, பணங்கள், தங்கம், வெள்ளி, பெரிய பெரிய உயர் ரகமான கார்கள், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதனால்தான் நம்முடைய பிரசங்கி சொல்லப்படுவது சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை, வேனிஷ் வேனிஷ், எல்லாம் 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 மாயை. நாம் என்ன நினைக்கிறோம், இது இருந்துட்டா அதுதான் பெருசு பழகுது, இதுதான் பெரிது போல தெரிகிறதே என்று நாம் நினைக்கிறோம். இல்ல, அவர் கிருபை தான் நமக்கு பெரியது. உங்க மேல ஆண்டவருடைய கிருபை வந்துருச்சுன்னா நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 10,000 கோடி வச்சிருக்கலாம், 1,00,000 கோடி வச்சிருக்கலாம், எத்தனை கோடி வேணா வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய கார் வேணா வச்சுக்கோ, எவ்வளவு பெருசு பெரிய பெரிய ஜாம்பவான் பெரிய பெரிய பில்டிங் வேணா வச்சுக்கோ. ஆனால் கிருபை பெற்றிருக்கிற ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷிக்கு முன்பாக அவனுடைய முழங்கால் முடங்கும், அவனுடைய முழங்கால்கள் நடுங்கும். ஏன் தெரியுமா? தேவ கிருபை பெற்ற மனிதனோடு கர்த்தர் இருப்பா. எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ அங்கே பயமும் திகழும் ஜனங்களை பிடிக்கும். அவர்கள் தேவ ஜனத்திற்கு முன்பாக தாழ்த்தப்படுவார்கள். இதுதான் உண்மை. சிலர் மேட்டிமை பாராட்டி, அப்படி நான் யார் தெரியுமா, நான் எவர் தெரியுமா, ஒரு நிமிடம் போதும் ஆண்டவருக்கு உன்னை காணாமல் போக பண்ண. சிலர் என்ன செய்வாங்க, ஆண்டவர் கிருபை தந்திருப்பார், வீணா போக்கடிப்பாங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சிருப்பார், அந்த ஆசீர்வாதத்தை வெற்றி மற்றவர்களை டீஸ் பண்றது. இது என்கிட்ட இருக்கு, இது என்கிட்ட இருக்கு, வரியா, நீ இதை பண்றியா, அதை பண்றியா, உனக்கு இது தருவோம், உனக்கு நான் இதை தருவேன். அடிமைப்படுத்துவது. அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கிருபையை போக்கடிக்கிறார்கள். அவர்கள் கிருபை இழந்து விட்டா அதுக்கப்புறம் அந்த கிருபை அவங்களுக்கு கிடையாது. டீச்சிங் அதர்ஸ். அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனம் தான்பா எனக்கு தெரியுது, ஆனா என் கிருபை உனக்கு போதும்பா. நான் கொடுக்கிற கிருபையை வச்சு நீ ராஜாவுக்கு முன்னாடி நிற்ப, நீ பெரிய அதிபதிகளுக்கு முன்பாக நிற்ப. நான் கொடுக்கிற கிருபை உன்னை எங்க கொண்டு போய் மேன்மையாய் நிறுத்தும். ராஜாக்களுக்கு என்னை பற்றி சொல்ல, அகிரிப்பா ராஜாவுக்கு கர்த்தரை பற்றி சொன்னார் பவுல். இந்த காலை வேளைகள் ஆண்டவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், நீ இதுதான் கிருபை அதுதான் கிருபை என்று உனக்குள்ள எண்ணங்களை சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதை விட்டு வெளியே வா. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் தருகிற கிருபை உன்னை மேன்மைப்படுத்தும். மற்றவர்களை வைத்து உன்னை கம்பேர் பண்ணாதே, அவர்களோடு சேர்த்து பார்க்காதே. எனக்கு இது இல்லையா அது இல்லையா என்று சொல்லி, சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார், உண்மையில் கிருபையை வைத்திருக்கிறார். நீ கரங்களை வைக்கும் பொழுது சுகம் உண்டாகும், நீ ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாக மாறும். இதை விட வேற என்ன நமக்கு வேண்டும்? பவுல் பெரிய பணக்காரர் தான், அதெல்லாம் விட்டு தான் ஆண்டவரை பின்பற்றி வந்தார். பல இடங்களில் பல நெருக்கடியை தாண்டி வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, he stand
and command the devil. அவன் நின்று அந்த குறி சொல்லுகிற பிசாசை பார்த்து கடிந்து கொண்டார். அது வெளியேறிவிட்டது. அங்க ஒரு குரூசைலாம் கிடையாது. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருந்து ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ள இருந்தார் போதும். ஜெயிக்கிறவர்களாய், ஜெயம் பெறுகிறவர்களாய், ஜெயாலியாய், ஜெயம் பெற்று வாழ்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். இன்றைக்கு உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை ஜெயிக்க அடைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு கிருபை தந்திருக்கார். நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவள். உங்களை நீங்களே பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அந்த கிருபை உனக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையின் முன்னேறு என்று சொல்லுங்கள். கர்த்தர் மேன்மையான காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். ஆமென்.